ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணலான்னு போய் சொதப்பிருச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா, எப்படி ஆர்கனைஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லையா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை பாருங்கள். மேபி இதுலேருந்து கொஞ்சம் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். என்னோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஃபுல் வார்ட்ரோப்லாம் இல்லை. அந்த வார்ட்ரோப்பில் இருக்க ஒரே ஒரு குட்டி செல்ஃப் தான். அதிலே தான் என்னோட எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இருக்குது. ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கிறது ப்ளஸ் இன்னர்ஸ் மட்டும் வந்து வேறு ஒரு குட்டி ஷெல்ஃபில் வந்து இருக்கும். ஸோ இது ஃபுல் வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லை, என்னோட குட்டி ட்ரெஸ் செல்ஃபை மட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. என்னோட செல்ஃப் இப்போ எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஒன்றை எடுத்தால் அடுத்தது சரிஞ்சு விழுந்துரும். அது மாதிரி தான் இருக்குது. உள்ளார எல்லாத்தையும் திணிச்சு வச்சுருக்கேன். புதுசாக டிமார்ட்டில் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் அப்படியே உள்ளார திணிச்சு வச்சுருக்கேன். டிமார்ட்டில் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே 99 ருபீஸ் தான். நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மல்லிகை கடையிலலாம் கேட்டிங்கன்னா இது மாதிரி தருவாங்க. நான் ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரு 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒன்று மட்டும் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை கட் பண்ணி ஒரு 2 பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ண போகிறேன். அந்த க்ளோஸ் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குல்லையா, அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி டேப் போட்டுவிட்டோன்னா வந்து அதுவுமே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். நான் அதை கட் பண்ணி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதெல்லாம் ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கல, உங்களுக்கே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரியும். கிளாத் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆர்கனைசர் இருக்குது. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுனா வந்து தோன்ற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். அது கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு பழைய சாரீ வந்து அம்மாவோடது இருந்துச்சு, அதை வச்சு வந்து கவர் பண்ணியாச்சு. இதை எப்படி கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன். க்ளூவே இல்லாமல் வந்து அவங்க கவர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து கவர் பண்ணிட்டேன். நீங்கள் யூடியூப்பில் போய் DIY கிளாத் ஆர்கனைசர் அப்படின்னு போட்டாலே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, அந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி கிளாத் வந்து எடுக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்குள்ளார வந்து போட்டுட்டு ஒரு அட்டை கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து உள்ளார ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கீழே வந்து கிளாத்தை வந்து ஸ்டிஃபாக வந்து பிடிச்சிக்கும். நான் சொல்கிறது தெரியுதான்னு தெரியல, நீங்கள் என்ன யூடியூப்லேயே செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட வந்து கார்ட்போர்ட் அட்டை நிறைய இல்லை. ஸோ வந்து துணி வாங்கின பாக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன். அது வந்து அந்த துணி அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும் டைட்டாக. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு பார்க்கும்போது செம அழகாக இருந்துச்சு. எனக்குள்ளாரே இவ்வளோ திறமை இருக்குன்னு நானே என்னை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை கவர் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரியே தெரியல. பாக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எதில் சொதப்புனுச்சுன்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதில் அடுக்கணும்ல, அதுக்கு தான் வந்து பாக்ஸும் பத்தலை, அதே நேரத்தில் என்னோட ஷெல்ஃபில் வந்து ஸ்பேஸும் பத்தலை. இதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது. என்ன தான் அவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் இந்த ஆர்கனைஸ்டாக இல்லாததுனால போட்ட ட்ரெஸ்ஸையே தான் திருப்பி திருப்பி வந்து போட்டு போவேன். எனக்குன்னு சில ஃபேவரட் ட்ரெஸ் வந்து இருக்கும். அதையே தான் வந்து ரிப்பீட்டாக வந்து போட்டுட்டு இருந்தேன். இது ஆர்கனைஸ்டாக இல்லாததுனால என்னென்ன ட்ரெஸ் என்கிட்ட இருக்குன்னே சொல்லிட்டு வந்து அவ்வளோதுக்கு தெரியல. ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்து இருந்தேன். இதில் பாதி ட்ரெஸ் வந்து நான் போடாதது தான். இதை மொத்தமாக வெளியில் கொட்டி பார்க்கும்போது தான், ஓ இவ்வளோ ட்ரெஸ் இருக்கா, இதில் நம்ம இத்தனை ட்ரெஸ்ஸு போடவே இல்லையே, போட்ட ட்ரெஸ்ஸே தான் திருப்பி திருப்பி போட்டு போகணுங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நிறைய ட்ரெஸ் இருக்குது, டீக்ளட்டர் பண்ணிடலான்னு பார்த்தாலும் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அவ்வளோதுக்கு போட்டதே இல்லை. 1-2 வாட்டி கூட ஒழுங்காக போட்டதில்லை. ஒரே ட்ரெஸ்ஸை தான் ரிப்பீட்டடாக போட்டிருக்கேன். அதனாலேயே நம்ம எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. சரி, எல்லா ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீக்ளட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வெளியிலே போகிறது கிடையாது அவ்வளோதுக்கு. ஸ்கூலுக்கு ரெகுலராக யூனிஃபார்ம் தான். ஸோ கலர் ட்ரெஸ்ஸோட தேவை அங்கே இல்லை. ஸ்கூலை தாண்டியே ஸ்கூல் டைமில் வேறு எங்கேயும் வந்து வெளில போனதில்லை. இந்த ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரிலாம் வந்து போக மாட்டேன். ஸோ ஸ்கூல் டைமில் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கான வேலையே இல்லை. இன்னுமே தானே வந்து காலேஜ் போகிறேன். இன்னுமே தான் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். சரி, ஓகே, நான் இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அந்த 2 பெரிய பாக்ஸ்லையுமே என்னோட டாப்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். அதுலேயுமே கொஞ்சம் பத்தலை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் திணிச்சு அது மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது மீன்ஸ் இப்போ கொஞ்சம் விசிபிளாக இருக்குது எல்லா டாப்ஸுமே. நான் ஸோ ரிப்பீட் பண்ணாமல் இருப்பேன், போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்காமல் இருப்பேன். யூடியூப்பில் நான் நிறைய ஃபோல்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். எனக்கு அவ்வளோதுக்கு எதுவும் செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அதில் மடித்து வச்சுருக்கேன். பட் டிஷர்ட் வந்து எப்போதுமே வந்து பாக்கெட் மெத்தடில் தான் மடிப்பேன். நீங்கள் யூடியூப்பில் பாக்கெட் மெத்தட் டிஷர்ட் ஃபோல்டிங்னு போட்டாலே வந்து வரும். இது மாதிரி வந்து மடித்து வச்சா கொஞ்சம் கலையாமல் இருக்கும். கீழே விழுந்தாலுமே அது கலையாது. டிஷர்ட் எல்லாத்தையுமே அந்த குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுலேயுமே ஒரு 3 டிஷர்ட்டுக்கு இடம் பத்து, அதுலேயே கொஞ்சம் எப்படியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதில் சொதப்பினதே வந்து பேண்ட்டில் தான். பேண்ட் நான் என்ன தான் நல்லா மடித்து வச்சாலும் அது ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு தான் வந்து இருந்துச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸில் அடுக்கி பார்த்தேன். அது வந்து பத்தலை. என்கிட்ட இப்போதைக்கு வேறு கார்ட்போர்ட் பாக்ஸும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, துணி வாங்குற பாக்ஸ் வந்து இருந்துச்சுல, அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பேண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். அதுலேயுமே பத்தலை, கொஞ்சம் மேலே வந்து அப்படியே வைக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோன்னா ஷால், அதையுமே வந்து ஒரு துணி வாங்குற பாக்ஸில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
வெளியில் போகிறப்பலாம் இந்த ஷாலை தேடுறதே பெரிய வேலையாக இருக்கும். எந்த கிடுக்கில் இருக்குன்னு தேடி இருக்கணும். அப்படியே தேடி எடுத்தாலும் ஒன்று எடுக்கிறப்ப மற்றதெல்லாம் சரிஞ்சு விழுந்துரும். இந்த மெத்தடுமே நல்லா இருந்துச்சு. பட் இன்னொரு மெத்தட் வந்து நான் என் ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் பார்த்தேன். சப்போஸ் இது கீழே விழுந்துருச்சுன்னா எல்லா ஷாலுமே வந்து கலைஞ்சிரும் இல்லையா, அது மாதிரி இருக்காததுக்கு அந்த ஷாலை எவ்வளோ சின்னதாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு அப்படியே அதில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஷாலை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒரு ட்ரெஸ் பாக்ஸே வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு என்னோட ஷால் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எப்படி ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது ரொம்ப சொதப்பலான ட்ரெஸ் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது, ஓரளவு நல்லா இருந்துச்சு. முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ பெட்டர். எந்தெந்த பாக்ஸில் எனக்கு எந்தெந்த ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஒன்று எடுத்து அடுத்தது வந்து கீழே விழுகாது. அது மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு விசிபிளாக இருக்கிறதுனால நான் போட்ட ட்ரெஸ்ஸே ரிப்பீட்டும் பண்ண மாட்டேன். இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒன்று மேலே ஒன்று இது மாதிரி பாக்ஸஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டிஷர்ட் எடுக்கணும்னா மேலே இருக்க 2 பாக்ஸையும் கீழே எடுத்து வச்சுட்டு தான் வந்து எடுக்க முடியும். அது ஒன்று மட்டும் தான் இதில் மைனஸ். அதுவுமே நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டேன்னா வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து முடிஞ்சிரும். ஷாலை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இது மாதிரி இருக்கிறப்ப ஒன்று கீழே விழுந்தாலும் வந்து அந்த ஷால் வந்து கலையாது. அந்த சைடில் இருக்க ஒயிட் பாக்ஸை நான் வெளில எடுக்கல. அது எல்லாமே கிராண்ட் ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி தான் வந்து இருக்குது. அதில் ஒன்றும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை. அது ஏற்கனவே ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, அதனால் அதை வெளில எடுக்கல. மற்ற பாக்ஸஸில் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு டிஷர்ட் வேணும்னா இந்த 2 பாக்ஸையும் கீழே எடுத்து வச்சுட்டு எடுக்கணும். அது ஒன்றும் ஒரு பெரிய வேலை இல்லை. எல்லாத்தையும் களைச்சி போட்டு எடுக்கிறதுக்கு இது மாதிரி அழகாக வந்து கீழே எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது சொதப்பலாக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, எல்லா கிளாத்ஸும் விசிபிளாக இருக்குன்னு வந்து யோசிக்கும் போது ஓகே நல்லா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது சொதப்பலா இல்லை சக்ஸஸான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஒயிட் பாக்ஸில் வந்து 2 விஷயம் நான் யூஸ் பண்ணாதது இருக்கும். ஒன்று வந்து என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம், இன்னொன்று வந்து ஒரு சால்வை. அது 2மே என்னோடய மெமரிஸ் கேரி பண்ணுறது. அது இப்போதைக்கு வந்து இந்த இடத்துட்ட வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லாஃப்ட்டில் வந்து வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய வார்ட்ரோப்பில் இருக்க செல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட மொத்த ட்ரெஸ்ஸே நான் வெளியில் போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்குது. ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் மட்டும் தனியாக ஒரு ஷெல்ஃபில் வந்து இருக்கும். மற்றபடி வெளியில் போட்டுக்கிறதுக்குனா இந்த ஒரு ஷெல்ஃபில் இருக்க ட்ரெஸ்ஸு தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிச்சுன்னா மட்டும் வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது சக்ஸஸாக சொதப்பலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.